Hi friends, so அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய மொபைல் ஷாப்புக்கு Redmi 6A மொபைல் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா unable to get IMEI அப்படின்ற ப்ராப்ளம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வீடியோ சைடில் போடுறோம் பாருங்கள். ஸோ இந்த மொபைலில் வந்து ஆல்ரெடி வேறு ஒரு மொபைல் ஷாப்பில் கொடுத்துருக்காங்க MI அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா MI அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணும்போது IMEIயும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து கரெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க IMEI ஃபிக்ஸ் பண்ண ஒரிஜினல் IMEI ரைட் பண்ணுறதுக்கு. பட் அவங்களால வந்து ரைட் பண்ண முடியல. ஸோ இப்போ அதெல்லாம் நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்னோட கண்டினியூஸாக வீடியோ அப்படியே பாருங்கள். ஸோ இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வீடியோ வராது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டால் உங்களுக்கு அப்படியே என்னுடைய கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ இதே மாதிரி வந்துட்டுனா உங்களுடைய மொபைல் ஏதாச்சும் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக என்னுடைய நம்பர் கீழே தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம IMEI வந்து பார்த்தீங்கன்னா 2 IMEI வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க கஸ்டமரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் IMEI இருந்தாங்க. ஸோ அந்த IMEI வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரைட் பண்ணிட்டோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் ஃபஸ்ட்டு வரும்போது நம்மகிட்ட Android 8 வெர்ஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ENG ஃபைல்லாம் டவுன்லோட் பண்ணி ஸோ அதை ஃப்ளாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா IMEI ரைட் பண்ணி திரும்பவும் குளோபல் ஃபைல் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வெர்ஷன் இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ரைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் நான் *#06# போடுறேன் பாருங்கள். IMEI உங்களுக்கு காட்டும் *#06#. ஸோ எடுத்து பாருங்கள், உங்களுக்கு வந்து IMEI இதில் இருக்குது. ஸோ நம்மளும் வந்து IMEI ரைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு போய் காட்டுற பாருங்க. அபவுட் ஃபோனில் அதான் வந்து உங்களுக்கு Redmi 8A. ஸோ இதுக்கு முன்னாடி Android 8 இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள் Redmi 6A. இப்போ வந்து Android 8 இருந்துச்சு, இப்போ 9 இருக்குது. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆல் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் IMEI வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே காட்டும். ஸோ ஓகே கைஸ், இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் என்னுடைய நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ Android ISO எந்த மாதிரி மொபைல் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், தேங்க்யூ. நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஸோ இதை அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.